அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி பூஜை டிப்ஸில் நெய்வேத்தியம் எப்படி வைக்கிறது, எவ்வளோ நேரம் வைக்கலாம், என்னெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நெய்வேத்தியம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு என்ன வைக்க சௌகரியப்படுதோ அது நீங்கள் வைக்கலாம். சாப்பாடு வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், பால் வைக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் வெத்தலை பாக்கு வச்சுக்கலாங்க. தினந்தோறும் நீங்கள் வெத்தலை பாக்கு வைக்கலாம். அது ஒரு மங்களகரமான பொருள், சரிங்களா? வெத்தலைப்பாக்கு, பூ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, பால் வைக்கிறீங்கன்னா பால் வச்சுக்கலாம். அப்புறம் மெயினாக தண்ணி வைக்கணுங்க, தீர்த்தம், சரிங்களா? தீர்த்தம் வைக்கணும், வச்சுக்கோங்க. அப்புறம் பழங்கள் நீங்கள் எந்த பழம் வேணால் வச்சுக்கலாம். வாழைப்பழம் வைக்கலாம், கொய்யாப்பழம் வைக்கலாம், என்ன பழம் வேணாலும் வைக்கலாம். மாதுளம்பழம் வைக்கலாம். இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாம்பழம் இருந்துச்சு, அதனால நான் மாம்பழம் வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் பால் வைக்கிறீங்கன்னு வைங்க. நெய்வேத்தியம் காலையும் சாயந்தரமாகவே வைக்கலாம். 2 நேரம் வைக்கலாம். வைக்க முடிஞ்ச வைங்க, அப்படி இல்லைன்னா 1 நேரம் வைங்க. பால் சர்க்கரை போட்டு வச்சுருப்பீங்க, நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பாலை நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பழங்கள் வச்சிங்க அப்படின்னா, பழங்கள் நீங்கள் அடுத்த நாள் வரைக்குமே வச்சுருக்கலாம், ஒன்றும் ஆகாது இல்லையா? அதனால் அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போ வைக்கிறீங்களோ, சாயந்தரம் வைக்கிறீங்களா, காலைல வைக்கிறீங்களா, அடுத்த நாள் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு பழம், கல்கண்டு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு வைங்க சாமிக்கிட்ட. அப்போது பிள்ளைங்க கேட்டாங்கன்னா, நீங்கள் அந்த சாமிக்கிட்ட இருக்கிறத கேட்டாங்கன்னா, குழந்தைங்க நீங்கள் எடுத்து கொடுக்காமல் இருக்காதீங்க, எடுத்து கொடுத்துருங்க. சாமிக்கு நீ சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க. கண்டிப்பாக வைக்கிறதுக்கு முன்னால் வச்சுருந்தா, சாமிக்கிட்ட வச்சதுக்கப்புறம் இல்லை, வைக்கிறதுக்கு மேலே சாமிக்கு நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கன்னிமார் சாமி கும்பிட்றதுக்கு போயிருந்தேன். ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன், பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்போது கோயிலில் அந்த கன்னிமார் சாமிக்கு நாங்கள் பச்சை மாவு விளக்கு போடுறதுக்காக நானும் என் பொண்ணும் அதை பிசைஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு 5 வயசு இருக்கும் குட்டி பையன் எனக்கு பச்சை மாவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் இந்த தங்கம் உனக்கு நான் தர்றேன்டா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். அந்த பையன் 2வதும் கேட்டான், கொடுத்துட்டு அந்த பையன் என்னங்கிறான் தெரியுமா, நான் இப்படி தான் தெரியாமல் எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். இப்போ நான் சொன்னேன், நீ தெரியாமலே எடுத்து சாப்பிட வேண்டாம் தங்கம், என்கிட்ட கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்க பிரசாதம் வாங்கி சாப்பிடும்போது எனக்கு குலதெய்வம் பெருமாள். அப்போ நான் அந்த பெருமாளே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மன திருப்தி, சரிங்களா? குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், சாமிக்காக நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருந்தாலுமே நீங்கள் அதை கொடுத்துருங்க. குழந்தைங்க கேட்டாங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அப்புறம் நீங்கள் சாமிக்கு வச்சால் சாமி ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டார், சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க.